ஏய் நில்றா. ஏய் நில்லுங்கடா. ஏய் ஏய் ஓரா குரா. வாங்க சார். வண்டியை எடுத்துப்பா, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல சார். அவங்க ரொம்ப மோசமானவங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வரப்பா, டேக் கேர். சார் ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன சொல்லுப்பா. சார் எனக்கு வேண்டிய பொண்ணை சிவமணின்றவன் தூக்கிட்டான். அவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார், எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீ சொல்றிய அந்த சிவமணி, அவனுடைய அண்ணன் தான் அந்த காசி. அந்த காசியோட ஆட்கள் தான் என்னை கொல்ல வந்தது. இப்போ உங்களை விரட்டணுங்களா சார்? ஆமாப்பா, அவன் ஆரம்பத்துல சாதாரணமா தான் இருந்தான். சின்ன சின்னதா வட்டி கூட்டு சம்பாரிச்சுட்டு இருந்தவன் அரசியல்வாதிகள்லாம் கையில போட்டுக்கிட்டு எல்லா விதமான இல்லீகல் பிசினஸையும் செய்ய ஆரம்பிச்சான். இவன் பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு காரணமே இந்த தொகுதி எம்எல்ஏ சக்திவேல் தான். ஏன்னா எம்எல்ஏ பினாமி காசி தான். அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களும் கூட. சக்திவேல் எம்எல்ஏவா இருந்தாலும் காசியை பார்க்க வரும்போது மட்டும் தனியா தான் வருவான். அவன் சாம்ராஜ்யத்தையே காலி பண்ணணும்னு நினைச்சது நம்ம ஆர்டிஓ அழகேசன் சார். ஓ, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, எல்லா வண்டிக்கும் பர்மிட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பர்மிட் இல்லாத வண்டியில் அப்படி ஓரம் கட்டுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். வாங்க பிசி, எத்தனை வண்டி பிடிச்சிருக்கீங்க? நம்ம இடத்துக்கு ஆர்டிஓ வந்திருக்கானே. எல்லா வண்டியும் என் ஆஃபீஸில் கொண்டாந்து நிறுத்துங்க. ஓகே சார். இப்போ என்னென்ன பண்ணுறது? சரிண்ணே. இந்த லாரிலாம் யார் பேரில் இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். சொல்கிற இடத்துக்கு வந்துருங்க. போங்க. வணக்கம் சார். காசியோட டீடைல்ஸ், காசியோட ஆளுங்களோட டீடைல்ஸ், எல்லா டீடைலும் இதில் இருக்கு சார். ஓகே, இது உள்ள வைங்க. அப்புறம் சார், நம்ம வந்து பிரேம், நம்ம காசியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதெல்லாம் அவனுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இனிமே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே சார். ஓகே சார், நம்ம அடுத்த ஸ்டெப்பு. நான் இன்ஸ்பெக்டர் பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார். பார்ப்போம்.
வணக்கம் சார். ம் என்னுடைய லாரியெல்லாம் மடக்கிட்டீங்களா? ஆண்களை வேற பிடிச்சிட்டீங்க. என்னுடைய லாரியையும் என்னுடைய ஆட்களையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். ஒரு எம்எல்ஏ வந்துகிட்டு இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்கிறதுனால விடுறேன். இதே வேற யாராவது சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. ஓகே ஓகே, கோவப்படாதீங்க சார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன். காசி உங்களுக்காக பண்ண கொலை கொள்ளை எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஒழுங்கா காசியை வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. அப்படி சரண்டர் ஆயிட்டா உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராம நான் காப்பாத்துறேன். சார், நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க சார். ஏரியாவில் கேட்டு பாருங்க சார். என்ன மிரட்டுறீங்களா? உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்னால என்ன பண்ண முடியுங்கிறத நான் காட்டுறேன். தம்பி இந்தாப்பா வரேன் சார். காசி எங்க இருக்க? குவாரியில இருக்கேன். ஆர்டிஓவை பார்த்துட்டேன். அந்த பாலத்திட்ட வந்துட்டு மீட் பண்ணுவோம். அப்படியா? சீக்கிரம் வா. கச்சேரி. என்ன நண்பா, அந்த ஆர்டிஓ என்னதான் சொல்றான்? அவன் செட்டே ஆக மாட்டான் காசி, செட்டே ஆக மாட்டான். அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றான். அவனை போயிட்டு நம்ம மிரட்டலான்னு போனா அவன் நம்ம பண்ண கொலை எல்லாத்தையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறான். அவனை இப்படியே விட்டோம் நம்ம எல்லாம் களி திங்க வேண்டியதான் காசி. நம்ம கிட்ட பிரச்சனை பண்ற யாரா இருந்தாலும் சாவுடுன. டேய், அவன் சாவறது முக்கியம் இல்லடா. அவன்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னால அது வேணும். இப்போ எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். அவன் எப்படி சாகறான்னு மட்டும் பாரு. நீ அந்த எவிடன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ண, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. என்னண்ணா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? இந்த ஆர்டிஓ பிரச்சனை இருக்கு பாரு, ஒரே குழப்பமா இருக்கு. அதை என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு. அது ஒரு விஷயமாண்ணே. இந்த ஆடியோ பிஏ இருக்கான்ல, அவனுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். நான் அவனை வர சொல்றேன், நீங்க எம்எல்ஏ வர சொல்லுங்க. என்னடா சொல்ற? அவனை வச்சு ஈஸியா முடிச்சிடலாண்ணே. அப்படியா சொல்ற? டே பட்டா, என்ன அந்த பிஏ வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுண்ணே. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவனை வர சொல்லு. எங்க வர சொல்லணும்ண்ணே? அண்ணன் உனக்கு ஃபோன்ல சொல்லுவாரு. சரிண்ணே. எம்எல்ஏ ஃபோன் பண்ண. ஹலோ நண்பா, எங்க இருக்க? கச்சா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. கையில பணம் வச்சிருக்கல? அதெல்லாம் இருக்குப்பா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயிலுக்கு வா. சரி வந்துடுறேன். எந்த கோயில் சொன்ன? கன்னியா கோயில்பா. ஓ, கன்னியா கோயிலா? சரி வந்துடுறேன். வணக்கம் சார். சொல்லுங்க. அண்ணா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எந்த அண்ணன்? சிவமணி அண்ணா. சிவமணியா? என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாரு. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார், வாங்க. என்னப்பா வேலை முடிஞ்சிருமா? நண்பா, இந்த உலகத்துல பணத்துக்கு மயங்காத ஆளே கிடையாது. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு, அப்புறம் தெரியும். நண்பா, இந்த வந்துட்டான் பாரு நம்ம ஆளு. வணக்கண்ணே. வணக்கம் தலைவரே. வணக்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம்டா. சார், நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார். அது அந்த ஆர்டிஓவை கொல்லணும். ஆர்டிஓவை நான் எப்படி சார்? புரியல. நான் எப்படி சார் அவர் கொல்ல முடியும்? நண்பா, இந்தா இதை புடிப்பா. என்ன சார்? பிரிச்சு பாரு. இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது வெறும் அட்வான்ஸ் தான். நீயும் எவ்வளவு நாள் தான் இந்த வண்டியில சுத்திட்டு இருப்ப? காரு பங்களான்னு வாழ வேணாம். நான் சொல்றத மட்டும் செய். உனக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன். இதுல எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். என்ன நம்பிதான் என் ஃபேமிலியா இருக்கு சார். இப்பா, இந்த தொகுதி எம்எல்ஏ நான் தான். தெரியல உனக்கு?
உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா செய், நான் இருக்கேன். ம் சரிங்க சார், நான் செய்கிறேன் சார். நீங்கள் எதுவும் பார்த்துக்கங்க சார், எனக்கு எதுவும் பிரச்சனை அதான் எம்எல்ஏவே சொல்லிட்டாருல்ல. சரிங்க சார். நீ எதுக்கும் கவலைப்படாத நண்பா, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். ஆ வா போலாம்.